நிறைய புத்தகங்கள் படித்தா அறிவு வளரும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த வாசிக்கிற பழக்கம் இருக்குது? விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஒரு சில புத்தகங்கள் படித்தா நம்ம வாழ்க்கையே மாறும், நம்ம எண்ணங்கள் மாறும்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். மேதைகளே புத்தகம் வாசிக்கும் ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில். 1000 புத்தகங்களை வாசித்தவன் இருந்தால் அவனை காட்டுங்க, அவர்தான் என்னோட வழிகாட்டி சொல்லியிருக்காரு ஜூலியஸ் சீசர். புத்தகத்தோட அருமை தெரிஞ்சனால தான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு. உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய டாப் 10 புக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு எந்த புக் ரொம்பவே பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக அந்த புக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புக் உங்கள் மைண்ட் செட்டை மட்டும் இல்லை, கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்டைலையும் மாற்றும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணால் வாங்க அந்த புக் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஹவு டு டாக் டு எனிஒன். இந்த புக்கோட ஆத்தர் லே லான்ஸ். கம்யூனிகேஷன், ஒரு மெசேஜை நம்ம மற்றவங்கள்ட்ட எப்படி கன்வே பண்ணுறோம், அதாவது த வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். பர்சன்ஸ்லேயே பர்சனாலிட்டி 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்ட்ரோவர்ட், இன்னொன்று எக்ஸ்ட்ரோவர்ட். இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் என்னென்னா, எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஏற்றாப்புல மிங்கிள் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிடுவாங்க. ஆனால் இந்த இன்ட்ரோவர்ட்டால் டக்குன்னு அப்படி மிங்கிள் ஆகவே முடியாது. அவங்களுக்கு ஒரு சில டேஸ், மந்த்ஸ் இந்த மாதிரி டைம் எடுக்கும். அவங்க இந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் அழகாக விரிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு சில ப்ராக்டிக்கல் டெக்னிக்ஸ், சோஷியலி ஆஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எப்படி கனெக்டிவிட்டியோடு இருக்கணுன்ட்டு ஒரு சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தில். உதாரணத்துக்கு, நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருப்பீங்க. அவங்க நீங்கள் சொல்கிற விஷயத்த இன்னும் தெளிவாக கவனமாக கேட்கணுன்னா அவங்க நேமை சொல்லிவிட்டு அந்த விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இன்னமும் அட்டென்ஷனாக கேட்பாங்க நீங்கள் சொல்ல வர்றதை. செகண்ட், தி பவர் ஆஃப் ஹேபிட். சார்ல்ஸ் டூஹிக். ஒரு செயல் உங்கள் வாழ்க்கையில் பழக்கமாக மாறுறதுக்கு 30 நாள் ஆகும் கிடையாது, கிட்டத்தட்ட 60 டேஸ் ஆகும் அந்த ஹேபிட் உங்களுக்கு மாற. ஹேபிட் லூப்புன்றது ஒரு நியூராலஜிக்கல் பேட்டர்ன். உங்கள் டெய்லி ரொட்டீனுக்கு பின்னாடி உள்ள நியூரோ சயின்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹேபிட் எப்படி ட்ரிகர் அண்ட் ஃபார்மேஷன் ஆகுது அண்ட் உங்களோட பேட் ஹேபிட்ஸை எப்படி பிரேக் பண்ணலான்னு இப்படி பல ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. தேர்ட், த 4-hour பாடி. ஆத்தர் டிமோத்தி ஃபெரிஸ். இந்த புக்கில் ஒரு பர்சன் எப்படி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணணும், எக்ஸசைஸ் அண்ட் டயட்டோட பல டிப்ஸ் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஹெல்த்தியாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அண்ட் எப்படி வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த புக்கில் ஒரு பர்ஃபெக்ட் கைடாக சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி ஸ்லீப் டைம் அண்ட் ஃபுட்டில் ரொம்பவே கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த புக்கில். ஃபோர்த், த 5 செகண்ட் ரூல். இந்த புக்கோட ஆத்தர் மேல் ராபின்ஸ். ஆஃபீஸில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு யாராச்சும் ஒரு ஒர்க் கொடுத்தா உடனே நீங்கள் அதை பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ், ½ அன் ஹவர் கழித்து பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. இந்த பழக்கம் ரொம்பவே பேடுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொகாஸ்டினேஷனால் நிறைய டாஸ்க்கை நம்ம முடிக்காமல் போயிடும்னு சொல்லியிருக்காங்க இந்த புக்கில். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நைட்டு அலார்ம் வச்சுட்டு படுப்பீங்க, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டே 5 o'clock அந்த அலார்ம் சவுண்ட் கேட்ட உடனே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த ஸ்னூஸ் பட்டனை தான் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் அலார்மை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்லையே அந்த பெட்டை விட்டு மூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது கவுண்ட் டவுன் 5 to 1க்குள்ளே நீங்கள் நெக்ஸ்ட் மூவை பண்ணிடணும். எந்த வித ஹெசிடேட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுறனால நிறைய விஷயங்களை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஜஸ்ட் புஷ்ஷிங் யுவர் செல்ஃப். உங்களை யாரும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் நாளை பின்ன கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ், 5, 4, 3, 2, 1 மூவ் ஆன். உங்கள் ஒர்க்கை நோக்கி நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தானாக ஈஸியாக அமைஞ்சிரும். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓவர் திங்கிங்கை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் டாஸ்க்கை ஹெசிடேட் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஃபிஃப்த், த பவர் ஆஃப் நவ். எக்ஹார்ட் டால் இந்த புக்கோட ஆத்தர். இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் அவங்களோட ப்ரெசண்ட்டில் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளில் பல பேர்
பாஸ்ட்டை பற்றியும் ஃப்யூச்சரை பற்றியும் நினச்சி ரொம்பவே கவலைப்படுவோம். இதனால் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறப்ப ஒரு சில பெயின் கொடுக்கும், ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறப்ப ஆங்ஸைட்டி பயத்தை கொடுக்கும். இந்த ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் ப்ரெசண்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான லைஃப்பை உங்களால் லீட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு இந்த ஆத்தர். த பவர் ஆஃப் நவ்வை ஓப்ரா வின்ஃப்ரேவும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் 33 லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. 6. த 10x ரூல், த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். இந்த புக்கோட ஆத்தர் கிராண்ட் கார்டன். நார்மலாக எல்லாருமே கோல் வச்சுருப்போம், ஆனால் சாதாரணமான ஒரு சின்ன ஆசைகளை தான் நம்ம பெரிய கோலாக நினச்சிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் நினைக்கிறத விட 10 டைம்ஸ் ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லுன்னு சொல்லியிருக்காங்க இந்த புக்கோட ஆத்தர். இந்த வாழ்க்கையில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, அவங்க ஹையர் கோல்ஸ் செட் பண்ணுறதில்ல. அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க. இதளவுக்கு தான் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு அப்பாற்பட்டு எந்த விஷயங்களும் ட்ரை பண்ணாதனால அவங்க பெரிய இடத்தை அடைய முடியாத பல வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸாக அடையணுன்னா நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த கோலை அடைய முடியும். விராட் கோலி அவர் ஃபெயிலியரை சந்தித்தப்ப அவர் கேட்டாங்க, எல்லாருமே இன்டர்வியூ பண்ணப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அவர் முன்னை விட இன்னும் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாராம், ப்ராக்டிஸில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருப்பாராம். ஒரு விஷயத்தை கீப் ஆன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தனால தான் அவரால் இவ்வளோ பெரிய சக்ஸஸாக அடைய முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காரு. 7. அன்லிமிட்டெட் மெமரி. இந்த புக்கோட ஆத்தர் கெவின் ஹார்ஸ்லே. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல விஷயங்களை மறந்து போயிடுவோம். உதாரணத்துக்கு ஒரு கீ எடுத்துகிட்டு அதை எங்கே வச்சோன்னு நம்ம ரொம்பவே தேடிக்கிட்டு இருப்போம். ஸ்கூல் டைம்ஸில் எக்ஸாம்க்கு நல்லா படிச்சுட்டு போயிருப்போம், ஆனால் ஆன்சர்ஸ் எல்லாமே ஹாலில் போனோன்னே மறந்துடும். இந்த புக்கில் ஒரு சில டெக்னிக்ஸ் சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ்டு லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் குவிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்னால் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் அது கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவாய்ட் மல்டி டாஸ்கிங். 8. 12 ரூல்ஸ் ஃபார் லைஃப். இந்த புக்கோட ஆத்தர் ஜார்டன் பீட்டர்சன். இவர் ஒரு கெனடியன் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். இந்த புக் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கும் கூட. இதில் ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில்னா சைக்காலஜி, ஃபிலாசபி அண்ட் மித்தாலஜி. இந்த புக் உங்களுக்கு ஒரு சில ப்ராக்டிக்கல் கைடன்ஸ் கொடுக்கும். உங்களோட டிஃபிகல்ட்டிஸை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அண்ட் உங்கள் லைஃப்பில் மீனிங்ஃபுல்லாக நீங்கள் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விளக்கங்களை இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த 12 ரூல்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 3rd ரூல் தான். சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் த பீப்புள் ஹூ வாண்ட் யூ டு சக்சீட். நீங்கள் சாதிக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அந்த பீப்புள்ஸ் கூட மட்டும் இருங்க. 9. லிமிட்லெஸ். அப்கிரேட் யுவர் பிரைன், லேர்ன் எனிதிங் ஃபாஸ்டர் அண்ட் அன்லாக் யுவர் எக்ஸப்ஷனல் லைஃப். இந்த புக்கோட ஆத்தர் ஜிம் குவிக். இந்த புக் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக். இது மெயினாக எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா மெட்டா லேர்னிங். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணணும் அண்ட் குயிக் அண்ட் எஃபெக்டிவாக ஒரு டாப்பிக்கை நீங்கள் எப்படி கற்றுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இதில் பல ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ண நாலேஜை அதோட ஃபுல் மேக்ஸிமம் உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதோட பொட்டென்ஷியல் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அதுக்கு லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்கில்ஸை அப்சர்வ் பண்ணி கற்றுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பிரெயின் ரொம்பவே குயிக் அண்ட் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10. நாட் நைஸ். ஸ்டாப் பீப்புள் ப்ளீஸிங், ஸ்டேயிங் சைலண்ட் அண்ட் ஃபீலிங் கில்ட்டி அண்ட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அப், சேயிங் நோ, ஆஸ்கிங் போல்ட்லி அண்ட் unapologetically being yourself. இந்த புக்கோட ஆத்தர் அசீஸ் காசிபுரா. இந்த புக்கில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சுருக்கமாக நீங்கள் நீங்களாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்சவங்க சொன்னால் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் ஒரு கட்டாயத்தில் செய்வீங்க. இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் ஸ்கூலில் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை.
ஒரு சில பேரோட கம்பல்ஷன்னால நீங்கள் வேறு கோர்ஸ் படிச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போல்டாக நோ சொல்ல ஆரம்பிக்கணும். உங்களை யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல மனசொடைஞ்சிடாம போல்டாக அந்த விஷயத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு ஓகே சொல்லிவிட்டு அண்ட் உங்களை விட்டு விலகணும்னு நினைக்கிறவங்கள நீங்கள் ரொம்ப கெஞ்சி உங்கள் கூட இருக்கணும்ன்ட்டு ஸ்டே பண்ணணுன்ட்டு நீங்கள் சொல்கிறது, உங்களை ஹர்ட் பண்ணுறவங்கள நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கிறது, அந்த பர்சன்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பேரழிவை உண்டாக்கிடும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட செல்ஃபையே நீங்கள் இழந்துடுவீங்க. அதனால இந்த தவறுகளை பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த புக்கோட ஆத்தர் அசீஸ் கசிபுரா. ப்ரொஃபஷ்னல் அண்ட் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில டெக்னிக்ஸை இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன இந்த 10 புக்ஸில் உங்களுக்கு எந்த புக் இன்ட்ரெஸ்டடுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த புக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்லுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.